சில சமயம் நம்ம யோசிப்போம் இல்லையா, என் குழந்தை ரொம்ப புத்திசாலி, ஆனா ஏன் படிக்கிறப்போ சரியா கவனம் செலுத்த மாட்டேங்கிறா, இல்லனா ரொம்ப டல்லா இருக்கான்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப எளிமையான அறிவியல் காரணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா? ஆனா பரீட்சைன்னு வரும்போது படிச்சதெல்லாம் மறந்து போகுதா? இல்லனா கொஞ்ச நேரம் படிச்சாலே அம்மா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களா? இது உங்க வீட்ல நடக்குதுன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம பெரும்பாலும் இது குழந்தையோட தப்பு, அவங்க சரியா முயற்சி பண்ணலன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அதுவா இருக்காது. பிரச்சனை அவங்க மூளைக்கு தேவையான ஒரு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ்ல இருக்கலாம். சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் உங்க குழந்தையோட மூளைய ஒரு சூப்பரான ரேஸ் காரோட இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு காருக்கு பெட்ரோல் முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூளை ஓடுறதுக்கும் ஒரு எரிபொருள், அதாவது ஃபியூவல் தேவை. அந்த ஃபியூவல் பேரு தான் குளுக்கோஸ். இது எங்கிருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தான். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்துனா மட்டும் வண்டி ஓடிடுமா? ஓடாது. அதை பத்த வைக்க ஒரு ஸ்பார்க் பிளக் வேணும் இல்லையா? நம்ம மூளைக்கு அந்த ஸ்பார்க் பிளக் வேலையை செய்யறது தான் வைட்டமின் B1. இந்த வைட்டமின் தான் அந்த குளுக்கோஸை நம்ம மூளை பயன்படுத்தக்கூடிய எனர்ஜியா மாத்துது. அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பார்க் பிளக், அதாவது விட்டமின் B1 உடம்புல கம்மியா இருந்தா மூளைக்கு எவ்வளவுதான் குளுக்கோஸ் போனாலும் அதை எனர்ஜியா மாத்தவே முடியாது. இதுதான் உங்க குழந்தைங்க மந்தமாவும் கவனமே இல்லாமலும் இருக்கிறதுக்கு நேரடி காரணம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். போதுமான வைட்டமின் B1 இருந்தா மூளை அதோட முழு திறனான 100% வேலை செய்யுது. ஆனா அது இல்லன்னா பாருங்க, ஆற்றல் மட்டம் நேரா 20%க்கு வந்துடுது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இதை எப்படி சரி பண்றது? வாங்க, அதுக்கான ரொம்ப எளிமையான வழியை பத்தி பார்க்கலாம். இதுக்கான தீர்வு நம்ம சமையல் அறையிலே இருக்கு. பளபளன்னு இருக்கிற பாலிஷ் செஞ்ச அரிசிக்கு பதிலா கைக்குத்தல் அரிசிய சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததும் சாக்லேட்டுக்கு பதிலா ஒரு கப்பு சுண்டல், கொஞ்சம் வேர்க்கடலை இல்லைன்னா பாதாம் கொடுங்க. இதுலெல்லாம் மூளைக்கு தேவையான அந்த வைட்டமின் B1 கொட்டி கிடக்கு. இப்போ நல்ல உணவுகளை சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சில உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில உணவுகள் திருடர்கள் மாதிரி செயல்பட்டு நாம கொடுக்கிற சத்துக்களையும் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு போயிடும். இதோ பாருங்க, ஒரு தெளிவான ஒப்பீடு. ஒரு பக்கம் மூளைக்கு B1 கொடுக்கிற உணவுகள், இன்னொரு பக்கம் அந்த B1 திருடுற உணவுகள். இந்த திருடர்கள் யாரு? அதிகப்படியான சர்க்கரை, கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் மைதா தான். ஏன்னா இந்த சர்க்கரையையும் மைதாவையும் ஜீரணம் பண்றதுக்கே உடம்பு நிறைய வைட்டமின் B1 செலவு பண்ணிடும். இதனால நல்ல உணவு சாப்பிட்டாலும் அதோட சத்து வீணா போயிடும். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய மாற்றங்கள் எதுவும் தேவையில்லை. உங்க குழந்தையோட உணவுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை செஞ்சாலே போதும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியத்தோட முடிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க குழந்தையோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வரதுக்கான சாவி அவங்க சாப்பிடுற தட்டுல தான் இருக்கு. நம்ம வண்டிய அப்பப்போ சர்வீஸ் விட்டு சரியா டியூன் அப் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம குழந்தைகளோட மூளைக்கும் சரியான எரிபொருள் கொடுத்து ஒரு முழுமையான டியூன் அப் செய்ய நீங்க தயாரா? இந்த ஒரு சின்ன மாற்றம் அவங்க எதிர்காலத்தையே பிரகாசமா மாத்தக்கூடும்.